ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அட் லக்கி ப்ரீத்தி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ யூஸ்வலாக வந்து லக்கிக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ பிடிக்கவே பிடிக்காது. நான் ஒரு 2 to 3 டைம்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். லக்கி சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நான் டாக்டர் கன்சல்ட் பண்ணியிருந்தேன்ல, லக்கியோட லக்கிக்கு சம் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணியிருந்தோம். அந்த டைமில் வந்து வெயிட் கெய்னிங்காக கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ எப்படியாவது நம்மளுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ லக்கிக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணது தான் வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட். நானும் யூடியூப் பார்த்து தாங்க பண்ணேன். ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக அந்த ஷேப்ஸ் வரலனாலும் பட் டேஸ்ட் வைஸ் அமேசிங்காக இருந்தது. இது ஒன்றும் இல்லைங்க, நல்லா வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆனியன், கறி லீவ்ஸு, குமின் சீட்ஸு, மசாலாஸு, அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஷேப்ஸுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து குட்டி குட்டி பால்ஸ் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து அப்படியே கையில் வச்சு லைட்டாக வந்து ஷேப்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பேன் வச்சுட்டு நல்லா கீ ஊற்றி நல்லா கீயை ஹீட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட் எல்லாமே பேனில் வச்சு நல்லா வந்து டபுள் சைடுமே வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா பாயில் இல்லை, நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். ஸோ நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பாப்பாவுக்கு கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஊற்றி எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. பாப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பாருங்கள், லக்கிக்கு கொடுத்துட்டேன். இப்போ வந்து எனக்கே வந்து சர்ப்ரைசிங்காக இருந்தது. அவள் 2 கட்லெட் சாப்பிட்டா. ரொம்ப ஹாப்பி. ரொம்ப மினி சைஸ் கட்லெட் தான் இது. ரொம்ப வந்து தின்னாகவும் இருந்தது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.